இங்கே வசனம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். யாருடனே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம்? தேவனுடனே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மனுக்குலத்துக்கும் நம்மை படைத்து உண்டாக்கிய நம்முடைய தேவனுக்கும் இடையே என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது? பிளவு அல்லது விரிசல் என்ன பண்ணிருக்கு? ஏற்பட்டிருக்கிறது, அல்லது அந்த உறவிலே முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் இல்லைங்களா? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். ம் 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 ஆமா, என்னை ஒழித்துக் கொண்டேன் என்றான். இப்ப கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவில் முறிவு ஏற்பட்டதுனால மனுஷன் கடவுளை பார்த்து அவரிடத்திலே உறவு கொள்ளும்படியான நிலையை இழந்தவனாக என்ன பண்றாங்க? இருக்கிறான். என்ன காரணம்? அதான் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க. இந்த இல்ல 10 ஆதியாகம புஸ்தகம். நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றார். கீழே அடுத்த வசனம். ஆமா, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு முறிக்கப்பட்டு அங்கே ஒப்புரவாக்க வேண்டிய சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுங்க? ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் பார்த்திருக்கிற இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டான வாழ்வு. ஏன் இன்றைக்கு இந்த தலைப்பை நான் எடுக்கிறேன் என்று சொன்னால், இந்த நாளிலே நாம் அறிவிப்புல நாம சொல்ல போறோம். திருமுழுக்கு எடுக்க விரும்புகிறவர்கள், மெய்யான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஆலயத்திலே திருமுழுக்கு எடுத்து அங்கத்தவராக சேர்ந்து கொள்ளலாம். வருகிற வாரத்திலே நீங்கள் திருமுழுக்கு எடுக்க விரும்புகிறவர்கள் கடிதம் மூலமாக உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படியாகவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நாம் புதிதாக திருமுழுக்கு எடுக்க விரும்புகிறவர்கள் மாத்திரமில்லை, நாம் ஏற்கனவே திருமுழுக்கு எடுத்து சபையிலே நாம் இருக்கிற ஒவ்வொருவரும், நாம் விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாம் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எவ்வாறு நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் எங்கீங்க பரலோகத்தின் பங்காளிகளாக நாம் எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, வாசித்த இந்த வேத பகுதி மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு பகுதியாக நாம் என்ன பண்றோம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, மனுஷனை தேவன் உண்டாக்கின பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக என்ன பண்றாங்க? இருக்கிறான். பிறகு புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததின் விளைவாக கர்த்தருடைய உறவிலிருந்து முறிக்கப்பட்டவர்களாக ஆதி பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க? போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவம் என்ன பண்ணுதுங்க? இந்த பூமியில உள்ள நுழையுது இல்லைங்களா? பாவம் என்ன என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறது என்னங்க? பாவம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள், அதனால பாவம் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, அந்த ஜென்ம பாவத்தின் விளைவாக, ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தின் விளைவாக அவருடைய சந்ததியாராய் பிறந்திருக்கிற நாமும் பாவத்திற்கு நாம் என்ன பண்றோம்? நாம் அடிமைகளாகத்தான் நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நாம் என்ன பண்றோம்? நாம் என்ன சொல்றோம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல்
விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லைங்களா? அதே போலத்தான் நாம் கூட நாம் நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நாம் நன்மை செய்ய முடியாமல் நாம் விரும்பாத தீமை செய்கிறவர்களாகவே இருக்கிறோம். என்று சொன்னால் பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய அகோரம். ஆக நாம் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்திலிருந்து நாம் என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கப்பட வேண்டும். கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கு தடையாக இருக்கிறது என்ன என்று சொன்னார். என்ன எது தடையாக இருக்குதுங்க? நம்முடைய பாவம், ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பாவத்திற்கு பரிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிகாரம் என்ன என்று சொன்னால் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாவ நிவர்த்தி செய்கிறது எதுங்க? ரத்தமே. அந்த இரத்த பலியின் மூலமாக பாவ நிவர்த்தி என்ன பண்ணப்பட்டிருக்குது, செய்யப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலுமே கூட அவர்களுடைய பாவத்தின் விளைவாக அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க, நாங்க யாருங்க நிர்வாணி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி. நிர்வாணின்னு சொல்றது யார் அவனுக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணிகள் அப்படின்னு என்ன பண்ணல இல்ல. அந்த நிர்வாணத்தை கர்த்தர் எவ்வாறு அதை சரி செய்தார் என்று சொன்ன, எப்படி சரி செய்தாருங்க? இலை உடையினால அவங்கள சரி செய்தாரா? அதுல வசனம் என்ன சொல்லுது? தோல் வசனம் வாசிங்க. அதே ஆதியாகம புஸ்தகம். அவர்களுக்கு என்ன உடுத்தினார்? அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க, உடுத்தி விட்டார். ஆக முதல்லயே ஒரு மிருகத்தினுடைய உயிர் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே மிருகத்தினுடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சிந்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக. அதே அந்த கான்செப்ட் என்ன இருக்குது, டெவலப் ஆகி இங்கேயுமே கூட நாம் லேவியராகம புஸ்தகத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற சடங்குகளில் தெளிவாக சொல்றாரு, மனுஷனுடைய பாவம் எதன் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது அல்லது பரிகாரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் எதன் மூலமாக? மிருக ஜீவன்களுடைய ரத்தத்தின் மூலமாக என்ன பண்ணதுங்க, பலியாக செலுத்தப்பட்டு பரிகாரம் செய்யப்படுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த மிருகத்தினுடைய பலி இல்லைங்களா, பாவத்திலிருந்து விமோசனம் கொடுத்து இந்த ஒப்புரவாக்குதலின் பணியை செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயமா என்ன பண்ணாதுங்க, செய்யாது. ஆனா எதுக்காக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இயேசுக்கு வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியினுடைய அடையாளமாக, ஒரு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, கொடுக்கிறது. ஒருவேளை மனுஷனுடைய பாவத்திற்கு விமோசனம் பெறும்படியாக மிருகத்தினுடைய அந்த ரத்தம் சிந்துதல் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டாயமா என்ன பண்ணாது, பத்தாது. அதான் எசேக்கியேல் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம், அப்பா செஞ்ச பாவம் யாருதான் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். அப்பதான் தண்டனை அனுபவிக்கணும். மகன் செஞ்ச பாவத்துக்கு மகன் தான், அது வசனம் தான் சொல்லுது. அப்ப அது எப்படி மனுஷன் செஞ்ச பாவத்திற்கு மிருகத்தினுடைய உயிர் அல்லது மிருகத்தினுடைய ரத்தம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டா சரியாயிருமா? சரியாகாது. அது எதற்காக கொடுக்கப்பட்டது, எதுக்காக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற மேசியாவுடைய பரிகார பலியினுடைய அடையாளமாக என்ன பண்ணப்பட்டதுங்க, கொடுக்கப்பட்டது. ஆக பழைய ஏற்பாட்டு மக்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியினாலே என்ன பண்ணப்பட்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களே தவிர, அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களே தவிர எதுங்க பரிகார பலியினால் என்ன பண்ணப்படல, மிருக ஜீவனின் பலியினாலே என்ன பண்ணப்படல, விடுதலையாக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம்.
எபிரேயர் 10:4. அதாவது மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு இந்த மிருக ஜீவனுடைய பலி என்ன இல்லைங்க, போதுமானது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு மக்கள் பலி செலுத்தினார்கள். அவர்களுக்கு தேவன் கட்டளையாக என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஒரு நிழலாட்டமாக அவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டதுங்க, கொடுக்கப்பட்டது. வர இருக்கிற மேசியாவுடைய பலியை அவர்கள் எதுங்க என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், வாசிக்கிறோம். 1 பேதுரு 1-ம் அதிகாரம் 18, 19, 20 வாசனங்களை வாசிங்க. ஒன்னு பேதுரு 1-ம் அதிகாரம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவே விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அப்ப வேத வசனங்கள் தெளிவாக நம்ம கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியின் மூலமாக நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்களும் கூட வரவிருக்கிற மேசியாவை முன்னோக்கி பார்த்து அவர்களும் என்ன பண்ணப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம ஆதாம் முதல் யார்தான் ரட்சிப்பின் திட்டத்துல யார் தாங்க முன்னெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் பார்க்குற எத்தனையோ பலிகளை யாக்கோபு செலுத்துறாரு, ஆபிரகாம் செலுத்துறாங்க, எல்லாரும் பலி செலுத்துறாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த பலி அவர்களை ரட்சித்ததா என்று சொல்லி பார்த்தா என்ன கிடையாதுங்க, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வராது. அந்த பலிகள் அவர்களை ரட்சிக்காது. அது இயேசு, மீண்டுமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிகார பலியினுடைய அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டு பலிகள் இருந்ததே தவிர அது அந்த பலிகள் ஒருபோதும் எந்த மனுஷனையும் என்ன பண்ணாதுங்க, ரட்சிக்காது. ஒரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் தான் என்ன பண்ணப்படணும், பலியிடப்பட வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக அவதரித்து நம்மை மீட்கும்படியாக இந்த பூமியிலே அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஏன் இயேசு கிறிஸ்து தான் பலியாக செலுத்தப்பட வேண்டும், அல்லது ஏன் வேறொரு மனுஷனை பலியாக என்ன பண்ணலாங்க, செலுத்தலாமே. மனுஷனுக்கு மனுஷன் பலியாக என்ன பண்ணப்படலாம், செலுத்தப்படலாமே. கேள்வி என்ன என்று சொன்னால், ஏன் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே மரிக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே என்னங்க பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க் 10:45 வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கத்தை மனுஷ ஊழியம் கொள்ளாமல் ஊழியம்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் என்ன பண்ணுகிறாருங்க, வந்திருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்றோம், 1:21 வாசிக்கிறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம். ஆமா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஒரு முக்கியமான வசனத்தை நாம் வாசித்து நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். ரோமர் 3-ம் அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3:24. வாசிங்க பின்னாடி.
23 வசனம். போதும். இந்த வசனங்களை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் மற்றவர்களை நாம் ஏன் ஒரு மனுஷனுக்கு பதிலாக இன்னொரு மனுஷன் பலியாக நான் ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொன்னால், வசனம் சொல்லுது எல்லா மனுஷனும் என்ன எப்படிப்பட்டவர்களாகிறாங்க? பாவிகளா இருக்கிறோம். பாவத்திலிருந்து பெருங்கூட்ட மக்களை பாவிகளா இருக்கிற நம்மை மீட்கும்படியாக இன்னொரு பாவி பலியாக என்ன பண்ண முடியாதுங்க? ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனும் என்னவா இருக்கிறாங்க? பாவிகளா இருக்கிறதுனால இரட்சகர் நமக்கு தேவை. ஆனா இந்த பூமியில எந்த மனுஷனும் அந்த இரட்சகருக்கான தகுதி இல்லாத நபர்களா இருக்கிறதுனால மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக என்ன பண்ணாருங்க? அவதரித்தார் என்பதை நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசனம் வாசிங்க. போதுங்கம்மா. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் என்ன பண்ணாங்க? கெட்டு போனார்கள். ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. வேதாகமத்துல தெள்ள தெளிவாக நாம் பார்க்கிறோம். எந்த மனுஷனும் நம்மை மீட்கும்படியாக என்ன பண்ண முடியாது? ஒப்பு கொடுக்க முடியாது. அதே போல வேதம் சொல்லுது இல்லைங்களா? அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பரிகார பலியாகிய அந்த மிருக ஜீவனுடைய பலிகள் கட்டாயமாக போதுமானதாக என்ன பண்ணுங்க? இல்லை. நம்மை ரட்சிக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அது ஒரு நிழலாட்டமாகத்தான் என்ன பண்ணப்பட்டது? கொடுக்கப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இங்கே கிறிஸ்து பாவம் அறியாதவராக, பாவம் இல்லாத மனுஷனாக இந்த பூமியில் என்ன பண்ணாருங்க? பிறந்தார். அதனாலதான் கன்னி மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியானவராலே உட்பவிக்கப்பட்டு என்ன பண்ணாருங்க? பிறந்தார் என்பதை நாம் என்ன பண்றோம்? வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் இருந்தார். மனுஷனா இருந்ததுக்கு நிறைய அடையாளம், நிறைய ஆதாரங்கள் என்ன பண்ண நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ரொம்ப என்னது களைப்பா இருந்து படகினுடைய ஓரத்துல தலையணையை வைத்து என்ன பண்ணாருங்க? நித்திரையா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஒரு இடத்துல பசிக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாருங்க? கேட்கிறார். அவருக்கு அந்த கோபதாபம் எல்லாம் என்ன பண்ணுது? வந்தது. அவரை குத்துனா என்ன பண்ணுச்சுங்க? என்ன வந்தது? ரத்தம் வந்தது. நம்மை போல அவருக்கு வலிக்குதா அப்படின்னா வலிக்கும் இல்ல. அங்க சொல்ற இல்லையா? ஏலி ஏலி இல்லாமா சபக்தானி அப்படின்னு அர்த்தம். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டு? ரொம்ப வியாகுலத்தோடு சத்தம் போட்டு சொல்றார் இல்ல. அப்போ 100% மனுஷனாக என்ன பண்ணாருங்க? இருந்தார். ஒருவேளை மனுஷனாக இல்லை அப்படின்னா அவர் நமக்கு பதிலாளாக அவரை என்ன பண்ண முடியாதுங்க? பரிகார பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. அதனாலதான் நல்லா தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் 100% தெய்வத்தன்மையோடு, அவரிடத்துல என்ன இல்லை? பாவம் இல்லை. மனுஷனுக்கு இருக்கிற அந்த எண்ணங்கள், மனுஷனுக்கு இருக்கிற சூதுவாது, மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பாவமான கெட்ட காரியங்கள் என்ன இல்லை? ஆண்டவர் இடத்துல இல்லை. முதல் காரியம். இரண்டாவது, அதே நேரத்துல மனுஷனாகவும் என்ன பண்ணாருங்க? இருந்தார். 100% மனுஷனாகும் 100% தெய்வமாகவும் என்ன பண்ணாருங்க? இருந்தார் என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் அவர் நமக்கு பதிலாளாக சிலுவையிலே பரிகார பலியாக என்ன பண்ணப்பட்டாருங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதின் விளைவாகத்தான் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? பரிகாரத்தை திட்டம் பண்ண கடவுளை தூண்டியது எது? இயேசு கிறிஸ்து பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தூண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளை மீண்டுமாக சேர்த்து கொள்ளும்படியான மனம் கொண்டவராக அல்லது இருதயம் கொண்டவராக கர்த்தர் இருந்தார். அதனால தாங்க அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் என்ன பண்ணாருங்க, உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இழந்து போன வழி விலகி போன மக்களை அப்படியே விட்டு விடுவதற்கு கர்த்தருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அவ இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளை மீண்டுமாக சேர்த்து கொள்ளும்படியாக, மீண்டுமாக அவர்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியாக, அந்த ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் காரியம். இரண்டாவது காரியம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4, 9, 10. இரண்டாவது காரியம், தேவன் நம்ம மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு அந்த பாட்டு பாடணும் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நாம் அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை நேசிக்காதவர்களாக, கர்த்தரை விட்டு வழிவிலகி செல்லுகிறவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நம்மிடத்திலே முழுவதுமாக, தேவன் நம்மிடத்திலே அன்பு பாராட்டுகிறவராக, நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார். முதல்ல சொன்னோம், நம்மை ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாக, தேவன் நம்ம மேல அளவு கடந்த அன்பு வைத்திருப்பதனால, அளவு கடந்த நம்ம மேல பாசம் வைத்திருப்பதனால நம்ம மேல இயேசு கிறிஸ்துவை பலியாக என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது காரியம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 24, 25, 26. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், முதல்ல நான் சொன்னேன், நம்மை ஒப்புரவாக்கும்படியாக, அந்த பிரிவினையிலிருந்து நம்மை மீட்டு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, தேவன் நம்ம மேல மிகுந்த அன்பு வைத்ததுனால நம்மை அப்படியே நாம விட்டுவிடாமல் நம்ம மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்மை மீட்கும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, தேவ நீதியை நிலைநாட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தாரே தவிர அது மெய்யாகவே மன்னிக்கப்படல. அதற்கான பரிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, செலுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இலவசமாய், நாம் கிருபையினாலே இலவசமாய் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமே தவிர அந்த ரட்சிப்பானது இலவசமாய் நமக்கு என்ன பண்ணலைங்க, கிடைக்கப்படவில்லை. அதற்கு பரிகாரம் அல்லது அதற்கு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிரயம் தான் என்னங்க, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த திரு ரத்தம். நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இலவசமா நமக்கு என்ன பண்ணிடல, நமக்கு சொல்றோம் இல்லைங்களா, இலவசமா நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. நாம் ஒருவேளை அதற்காக நாம் என்ன பண்ணீங்க, எந்தவித காரியமும் செய்யவில்லை. என்னுடைய ரட்சிப்புக்காக நான் எந்த பாடும் படவில்லை. மாறாக கிறிஸ்து என்னுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். இதற்காக நீதியை சரி செய்யும்படியாக தேவன் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததின் விளைவாக நீதி அங்க என்ன பண்ணப்பட்டது, சரி செய்யப்பட்டது. என்ன நீதி சரி செய்யப்பட்டது? பாவத்திற்கு தண்டனை மரணம், பாவத்திற்கு சம்பளம் மரணம், பாவத்திற்கு பரிகாரம் கட்டாயமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். யாருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? மனுஷனுடைய பாவத்திற்காக மனுஷனுடைய ரத்தம் என்ன பண்ணப்பட வேண்டும், சிந்தப்பட வேண்டும். எந்த மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? பாவம் இல்லாத மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப யாருமே இல்லை, தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் தன்னுடைய குமாரனை சிலுவையில் என்ன பண்ணாருங்க, ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததின் மூலமாக, அந்த பரிகார பலியின் மூலமாக, அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக நீதியானது என்ன பண்ணப்பட்டதுங்க, நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதாங்கம்மா? அப்போ இலவசமா நம்ம கொண்டு என்ன பண்ணிடல,
கிடைச்சிடல. ஆண்டவர் அதே போல உங்க பாவமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டது போங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணல, அனுப்பிடல. நாம் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, தண்டனையை அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய தன்மையில சொன்னோம் இல்லைங்களா, மெய்யாகவே 100% மனுஷனாகும் 100% தெய்வமாகவும் என்ன பண்ணாருங்க, இருந்தார். அப்ப சிலுவையிலே கிறிஸ்துவனுடைய நிலை என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மெய்யாகவே கிறிஸ்து அங்கே பிதாவாகிய தேவனாலே கைவிடப்பட்டவராகத்தான் என்ன பண்ணாருங்க, இருந்தார். அதனாலதான் அங்க சொல்றாரு, ஏழி ஏழியா லாமா சபக்தானி அப்படின்னு என்ன அர்த்தங்க, என்ன ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர். மெய்யாகவே தேவன் கைவிட்டார். ஆமா, கைவிட்டுட்டார் என்று சொன்னால், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பாவத்தினுடைய இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தினுடைய உருவமாக யார் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து இருந்தார். அங்க கிறிஸ்து கைவிடப்பட்டவராக சிலுவையிலே என்ன பண்ணாருங்க, தொங்கிக் கொண்டிருந்து நாம் சற்றே நாம் சிந்திக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஆக நம்முடைய ரட்சிப்பு என்பது இலவசமாய் நமக்கு கிடைத்ததை தவிர இலவசமாய் நாம் என்ன பண்ணலைங்க, சம்பாதிக்கவில்லை. அந்த ரட்சிப்புக்கு கிறிஸ்து விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க, சிந்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து அங்கே வியாகுலப்பட்டதை நம்மால் என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். வாசிக்கலாம். லூக்கா 22, 42. ம் 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 அங்க இயேசு கிறிஸ்துவுடைய வியாகுலத்தை நம்ம விவரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சும்மா ஒன்றும் நமக்கு என்ன பண்ணிடலைங்க, ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தவில்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற பொழுது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிகார பலி நாம் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே. வாசிக்கலாம். பிதாவினுடைய நிலை என்னவா இருந்தது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 27, 45ஆம் வசனம். ம் 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 போதுங்கம்மா. அங்க பிதாவினுடைய நிலை, இயேசு கிறிஸ்துடைய நிலையை நாம் சொன்னோம், பார்த்தோம். அவர் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அங்கே பிதாவினுடைய நிலையும் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களால் தன்னுடைய குமாரனை காண முடியாத சூழ்நிலையிலே பிதாவானவர் இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இல்லைங்களா. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தாரோ அப்பெல்லாம் பிதாவாகிய தேவன் அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தவராக இருந்தார். உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து என்ன பண்ணாருங்க, 5000 புருஷர்கள் மாத்திரம் 5000 சொல்லி பார்க்க போஷித்தார். எல்லா வேலையிலும் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டபடியா எல்லாமே என்ன பண்ணாருங்க, செய்தார். இங்க கிறிஸ்து சத்தம் போட்டு கூப்பிடுறார். எங்கிருந்து, சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற வேலையிலே அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிடுறார். என்னாண்டவரே. ஒன்றும் சத்தத்துக்கு என்ன இல்லைங்க, பதில் இல்லை. பிதாவுடைய நிலை என்னவா இருந்தது என்று சொன்னால், அங்கே பதிலளிக்க முடியாதவராக இல்லைங்களா கர்த்தர் இருந்தார். இயேசு கிறிஸ்து அங்கே கைவிடப்பட்டவராக என்ன பண்ணாருங்க, இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆக எனக்கு அன்பானவர்களே,
நம்முடைய ரட்சிப்பு என்பது விலைக்கிரயம் செய்யப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு என்பது மெய்யாகவே இயேசு கிறிஸ்துனுடைய பரிகார பலியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இலவசமாய் நம்முடைய ரட்சிப்பை நாம் என்ன பண்ணலீங்க, பெற்றுவிடவில்லை. அதற்கான கிரயம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், வெறுமனே நான் பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்படல, வெறுமனே என்னுடைய பாவமானது அப்படியே இந்த மேகத்தை போல என்ன இல்லைங்க, அப்படியே காணாத போயிடல. என்னுடைய பாவத்திற்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை ஒரு நபர் என்ன பண்ணிக்கிறாருங்க, அனுபவித்திருக்கிறார். இன்றைக்கு நான் பாவியாக இல்லாமல் பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை உடையவர்களாக, பரிசுத்தவான்களாக, விசுவாசத்தின் அடிப்படையில நாம் பரிசுத்தவான்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அது மெய்யாகவே விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு நாம் பாவத்திலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், விமோச்சனம் பெற்றிருக்கிறோம். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என கண்மானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில் நாம் மறவாமல் இருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அல்லது மறக்க கூடாமல் இருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என்னுடைய பாவத்திற்காக இன்றைக்கு நான் பாவம் இல்லாதவனாக நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், அதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே ஒரு ஜீவன் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவிலே ரத்தம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புதிதாக ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் இதை புரிந்தவர்களாகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாகவும் கட்டாயமாக இருக்க வேண்டும், இல்லைங்களா? வயது வரம் இல்லை. வயது வரம்பில்லை இல்லையா? வயது வரம்பில்லை. ஆனால் ரட்சிப்பினுடைய நிச்சயம் கட்டாயமாக என்ன பண்ணுங்க, இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாதவர்களுக்கு நாம் ஞானஸ்நானம் என்ன பண்ண முடியாது, அல்லது திருமுழுக்கு கொடுக்க முடியாது. ஆக மெய்யாகவே நான் ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன், நான் பாவி என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை என்ன பண்ணிக்கிறாருங்க, மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணிக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர்களுக்கு தான் நாம் என்ன பண்றோம், திருமுழுக்கு கொடுக்கிறோம், இல்லைங்களா? ஆக எனக்கு அன்பானவர்களே, திருமுழுக்கு எடுக்க விரும்புகிறவர்கள் மெய்யான ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய கடிதங்களை இணையத்திலே நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு ஏறக்குறைய 3 மாதத்திலிருந்து 4 மாதம் முடிய மாசத்துக்கு 2 கிளாஸ் அவர்களுக்கு நடைபெறும். பிறகு அவர்கள் அந்த திருமுழுக்கு எடுப்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நம்முடைய ஆலயத்திலே திருமுழுக்கு வழங்கப்படும். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.